ரம்யாவோட காலேஜ்ல ஃபுட் கார்னிவல்மே நடந்துட்டு இருந்திருக்கும். அதுல சமைக்கிறதுக்காக அவங்க அம்மாவே கூப்பிட்டு இருந்திருப்பா. அப்ப அவங்க அம்மாவும் நான் காலேஜுக்கு வந்துட்டு நம்ம கடையை யாரி பாத்துப்பா, நான் கடையை பாத்துக்கணும், என்னால வர முடியாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் என்ன வெற்றியை கூட்டுப்போ, அவன் தான் என்னோட சூப்பரா சமைப்பான் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால ரம்யாவே இப்ப அவங்க அம்மா கிட்ட அப்ப நீங்களும் அது வச்சுக்கிட்ட பேசுங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. போன்ல இருக்க கால்மே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்ப பவானி அக்காமே அங்க ரம்யாவோட காலேஜ்ல ஏதோ ஃபுட் காம்படிஷன் நடக்குதாண்டா, நீ போயிட்டு வாடா, அதுல வின் பண்ணிட்டானா அவளுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமாண்டா, கூட போயிட்டு வா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வெற்றியை போன்ல ஏதோ பாத்துக்கிட்டே வெற்றி போன வாட்டி ஓவரா பண்ண நான்லாம் வரமாட்டேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு ரம்யாவை வச்சுக்கிட்டு லைஃப் மேட்டர் வெற்றி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. வெற்றியும் ரம்யா கிட்ட இருக்க போன் மே கேட்டு இருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் அப்ப வரேன்னு சொல்லப்பதான் போனை தருவேன் அப்படின்றதுமே சொல்லி அதனால வெற்றியுமே அதுக்கு சரின்னு சொல்லி அந்த போனுமே வாங்கி இருந்திருப்பான். வெற்றியும் அவன் நம்பர்ல இருந்து கால்மே ட்ரை பண்ணிருப்பான், காலே போயிருந்திருக்கா. இப்ப ரம்யாவோட போனை வாங்கி ட்ரை பண்ணது ரிங்குமே போயிருந்திருக்கும். வெற்றியும் நான் பண்ண பிஸின்னு வருது, நீ பண்ண ரிங்கு போகுது, அது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். அதுக்கு ரம்யா இது கூட தெரியல, அவங்க உன்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ரம்யா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் வெற்றிக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதனால அப்ப அவனுமே அங்க வெளியே வந்துட்டு இருப்பான். ரகுபதியும் ராஜனும் குமரேசனை பாக்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. குமரேசனும் உங்களை எப்படி ஃபேஸ் பண்றது தெரியாம தான் அன்னைக்கு நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ராஜனும் செத்துட்டேன்னு பொய் சொல்ற அளவுக்கு அப்படின்னு தப்பு பண்ணீங்க அப்படின்றதுவே கேட்டு இருந்திருப்பான். ரகுபதியும் நீங்க பொய் சொன்னதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், இதுக்கப்புறமா உண்மையை பேசுங்க, அன்னைக்கு என்னதான் நடந்தது, அந்த பணம் எங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்தது நான் தான் சார், அன்னைக்கு இருந்த குடும்ப கஷ்டத்துல அப்படி பண்ணிட்டேன் சார் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. இன்னொருத்தவங்க மேல போடுறது நினைச்சு நான் இன்னமும் ஃபீல் பண்ணி தான் சார் இருக்கேன் அப்படின்றதுமே சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரம் அங்க இருந்து போன டைமும் நான் காசு எடுத்த டைமும் ஒன்னா இருந்ததுன்றதுனால பழைய சிதம்பரத்து மேல போட்டுட்டேன், பணத்தை எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுளுக்கு தண்டனையா தான் சார் இப்ப நான் படுத்த படுக்கையா கிடக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரம் எதுவுமே பண்ணல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்புமே கேட்டு இருந்திருப்பாரு. ரகுபதியும் என்ன பேசுன்னு தெரியாம அமைதியாவே நின்னுட்டு இருந்திருப்பாரு. விக்கிய பாக்குறதுக்காக அவங்க அம்மாமே ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பாக்குற விக்கிக்குமே ரொம்ப சந்தோஷமா விக்கியோட அம்மாவும் நீ வீட்டு பக்கம் வரதே இல்ல, கால் பண்ணி ஒரு வாரம் ஆகுது, அதான் உன்னை பாக்கிறதுக்காக நானே இங்க வந்துட்டேன், ஐஷு வேணியும் எப்படிடா இருக்காங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு விக்கிய மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு அவங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. கரெக்டா அந்த பக்கம் வேணியும் ஐஷுமே போயிருந்திருப்பாங்க. அதை பாக்குற விக்கியோட அம்மாவுமே அவங்க கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்காக வேணியும் ஐஷுமே போயிருந்திருப்பாங்க. விக்கியோட அம்மாவும் ஐஷு கிட்டயும் வேணி கிட்டயும் எப்படிமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப விக்கியும் ஆமா சாப்பிட டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வேணியும் எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு ஆன்ட்டி, அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வேணி வைப்பாங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஃபுட் கார்னிவல்ல சமைக்கிறதுக்காக ரம்யாவும் வெற்றியும் சூப்பர் மார்க்கெட்ல பொருளுமே வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, பில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ரம்யாவும் விலை எல்லாம் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்கெயின் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாங்க. கடைக்காரர் கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல விலை அதிகமா வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. கடைக்காரரும் பொருள் வாங்கதான் வாங்குங்க இல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதனால வெற்றி அவளை கூப்பிட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். வெற்றியும் ரம்யா கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு, சூப்பர் மார்க்கெட்ல வந்து பார்கெயின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, அம்மா சொன்னாங்கன்றதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா அப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பான். அப்ப பின்னாடி ஒருத்தர் வண்டி நிறுத்தி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிருப்பாரு. அதெல்லாம் பாத்துட்டு இருந்த ரம்யாவும் அவரோட வண்டியோட ஃப்ரண்ட் வீல்ல ஷார்ப்பான பொருளை வச்சுமே குத்திட்டு இருந்திருப்பான். வெற்றி யாராச்சும் பாத்துட்டு போறாங்க வா ரம்யா அப்படின்னு சொல்லி ரம்யாவை கூட்டாங்க வந்து போயிட்டு இருப்பாங்க. ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவரும் வண்டி எடுக்க வந்திருப்பாரு. பார்த்தா ஃப்ரண்ட் டயருமே பஞ்சர் ஆயிருந்திருக்கு. இப்ப அவரும் திட்டிட்டு அந்த வண்டி மேல தள்ளிட்டு போயிருந்திருப்பாரு. விக்கியும் அவங்க அம்மா கிட்ட ரெசார்ட்ல ஃபுல்லா எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவே நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. விக்கியோட அம்மாவும் உனக்கும் வேணிக்கும் என்னடா பிரச்சனை அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லமா விடுமா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவும் வேணி ரொம்ப நல்ல பொண்ணுடா, நீங்க 3 பேர் ஒன்னா காலேஜ் படிக்கிறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க, ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க, அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்களை பாக்கிறதுக்காக வந்தேன், இப்படி இருக்கத பாக்கிறதுக்கு நல்லா இல்ல, காலேஜ்ல இருந்தே வேணி உனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை வேணா நடந்திருக்கட்டும் அவகிட்ட போய் பேசு விக்கி அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. விக்கியும் நான் பேசுறமா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதனால இப்ப அவங்க அம்மாவுமே அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. வெற்றியும் ரம்யா கிட்ட ஏன் அப்படி பண்ண, அந்த ஆளு பாவம் எப்படிதான் வண்டி தள்ளிட்டு போனாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்டு பேசிட்டு வந்திருப்பான். அப்ப ரம்யாவும் அப்ப நான் பாவம் கிடையாது, அவர் யாரு தெரியுமா என்னோட அப்பா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதை கேட்கிற வெற்றிக்குமே இப்ப ஷாக் ஆயிட்டு இருக்கோம். வெற்றியும் ரம்யா கிட்ட அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். அப்ப ரம்யாவும் நான் சின்ன வயசா இருக்கப்ப அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அவருக்காக தனியா ஒரு ஃபேமிலியுமே இருக்கு, அவரோட சந்தோஷத்துக்காக எங்களை விட்டு போயிட்டாரு, அவரு சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல, அதனால அப்படி பண்ண அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதை கேட்கிற வெற்றியும் சரி விடு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அப்ப ரம்யாவும் உனக்காச்சும் உங்க அப்பா உன்னை விட்டு ஓடிட்டாரு, ஆனா எங்க அப்பா கண்ணு முன்னாடியே இருந்து என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அவரை பாக்குறப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி நான் சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் கேட்கிற வெற்றிக்கு போற மாதிரி ஆயிட்டு விக்கியும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்திருப்பான். அதை டேஸ்ட் பாக்குற ஜானும் ஃபுட் சரியாவே இல்ல, போய் பேசிக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கத்துக்கிட்டு வாங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு தானே ஃபுட் தரணும்னு சொன்னா அது இப்படியா சமைச்சு வைப்பேன், ஃபுட்டை கொண்டு போய் தர முடியுமா, 10 நிமிஷத்துல கொண்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியுமே திட்டிட்டு இருந்திருப்பா. என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உனக்கு 10 நிமிஷம் டைம் திரும்ப ஒழுங்கா பண்ணு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஐஷு இப்ப விக்கிக்குமே ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பா. ஐஷு விக்கியும் சேர்ந்து பிளேட்டிங்குமே பண்ணி முடிச்சிருந்திருப்பாங்க. அங்க வந்து ஜான் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே இதை கொண்டு போய் கெஸ்ட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஐஷு கிட்ட பேசுறதுக்காகவே ட்ரை பண்ணிருப்பான். அதுக்குள்ள ஐஷுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. அன்னைக்கு நேற்று எல்லாருமே கிச்சன்ல இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ரகுபதியும் நெடுமான பாக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்திருப்பாரு. நெடுமானும் என்னாச்சு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரகுபதி அக்கௌண்டன்ட் குமரேசன் போய் இன்னைக்கு மீட் பண்ணேன், நீயும் நானும் நினைச்சது கரெக்ட் தான், சிதம்பரம் அந்த பணத்தை எடுக்கல, குமரேசன் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாரு, இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. ரகுபதியும் அந்த பணத்தை சிதம்பரம்
சிதம்பரம் எடுக்கலாம், சிதம்பரம் ஏன் அப்ப இங்க இருந்து ஓடி போனா, அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் எதனால இங்க இருந்து போனான்றதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரத்தை தேடி நம்ம கண்டுபிடிக்கணும் மாறன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்க நெடுமாறன் கொஞ்சம் லைட்டா கடுப்பாயிட்டு இருக்கும். ரகுபதிக்கும் கால் வந்துட்டு இருக்கோன்றதால இப்ப அவருமே வெளியே வந்துட்டு இருப்பாரு. நெடுமாறனும் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு.